ஆதாம் ஏவாள் அவர்களை நாம் சிந்திக்கலாம். தேவனுடைய கட்டளைகள் என்பது பாரமானவைகள் அல்ல. ஆண்டவருடைய வசனம் அதை செயல்படுத்துவது ஒரு கடினமானது அல்ல. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். சுமப்பதற்கு அரிய பாரத்தை அவர் நம்மேல் சுமத்துவதும் இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகள் சுலபம், ஆனால் அதை மீறும் பொழுது அதனுடைய தண்டனை கடினம். நல்லா விளங்கிக்கொள்ளும். ஆண்டவருடைய கட்டளைகள் சுலபமானது, ஆனால் அந்த சுலபமான கட்டளையை துணிந்து நாம் மீறும் பொழுது நமக்கு வரும் தண்டனை கடினமானது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அவருக்கு மனதில் அந்த கனியை புசிக்க வைக்க வேண்டிய ஒரு காலத்தை அவர் மனதில் தீர்மானித்திருந்தார். தோட்டத்தில் சகலவித விருட்சங்களின் கனியும் உண்டு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 அவர் அவனோடு முதலாவது பேசும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்படி நீ புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தோட்டத்தின் நடுவிலே பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்கள். 2வது தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம், அதற்கு அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்படி 3 விதமான கனிகள் அங்கே இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், 2வது புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சம், 3வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். பசி எடுக்கும்போது தேவைப்படும் போது அவன் என்ன செய்யலாம்? புசிப்புக்கு நலமான விருட்சங்களை புசிச்சுக்கலாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அடுத்து அவன் ஜீவனோடு இருக்க எதை புசிச்சுக்கலாம்? ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிச்சுக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அது காலத்துக்கும் புசிக்க கூடாதா? அப்படி அல்ல. இப்ப நம்ம உலகத்தில் பாத்தீங்கன்னா மேஜருங்கிறான், மெச்சூருங்கிறான், அப்படிதானே இருக்கா? இருக்கா இல்லையா? மைனர் மேஜர்னு சொல்றோமா? உலக பிரகாரமா சொத்தை அனுபவிக்கணும்னா அவன் எத்தனை வயசு ஆயிருக்கணும்? மேஜர் ஆயிருக்கணும், அப்படிதானே? மைனர்னா அவனுக்கு ஒரு கார்டியன் போடுறாங்க. அதுபோல இவன் இப்பதான் தோட்டத்தில் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறதுனால இவனுக்கு ஒரு வளர்ச்சி வந்து, ஒரு மெச்சூரிட்டி வந்து, தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிறைவு வந்த பிறகு காலங்கள் நிறைவேறும் பொழுது எதை கொடுப்பாரு? நன்மை தீமை அறியது. இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க ஏதாவது குடும்ப கதையை பேசிட்டு இருக்கும்போது என்னது அப்படிங்க, உனக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி துரத்துறோமா? இல்ல பெரிய பையங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க போய் உள்ள போய் என்னென்னமா ஓடுமா துரத்துவான். ஏன்? அவங்களுக்கு இந்த வயசுல அது தேவையில்லாத சப்ஜெக்ட். அதுபோல கர்த்தர் மனுஷனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தாரு. ஆனா இதை புசிக்கிற நாள்ல ஒரு டைம் இருக்காது, அவருக்கு தெரியும். அதனாலதான் டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்காரு, இவன் அந்த வளர்ச்சிக்கு வந்துட்டானா, அந்த வளர்ச்சி அவனுக்குள்ள வந்துருச்சா, அந்த growth வந்துருச்சாங்கிறத பாக்குறதுக்கு தான் டெய்லி யார் வரா? விசிட்டிங் இவர் வர்றார். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இவன் எப்படி இருக்கான், இவன் கை வளர்ந்துருச்சா கால் வளர்ந்துருச்சான்னு பார்க்க வரல, இவன் கண்ணெல்லாம் நல்லா இருக்கா அப்படிலாம் பார்க்க வரல. எது பார்க்க வந்தாரு? இவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டு இருக்கானே, எந்த லெவலுக்கு வந்துட்டான். இந்த லெவலுக்கு வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? அத அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இது பிஞ்சில படுத்த கதையா ஆயிட்டான். அவ்வளோ இதான் பிரச்சனை.
காலத்துக்கு முன்னே இவன் அறியாமையினாலே என்ன செஞ்சான்? தவறுகளுக்குள்ளே உட்பட்டான். அதனாலதான் கர்த்தர் அவனை துரத்தும் போது தேவன் பேசுகிறாரு, இனி அவனை என்ன செய்ய முடியாது. ஆதியாகமம் 3:22 இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் மறுபடியும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் என்றென்றைக்கும் என்ன செஞ்சிருவான்? உயிரோடு இருந்துடக்கூடாது. அப்படினால இவனை அனுப்பிவிடு. இதுக்கு பிறகுதான் அந்த ஜீவன் போய் மரணம் என்ன செய்தே வருது. டைமுக்கு வந்து ஒரு காலத்துல வந்து செத்து போயிடுறான். அதுக்கு பிறகுதான் எதை கட் பண்ணாரு? அவன் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். இதை புசிக்க கூடாது. இதை புசிச்சதுனால எதை எடுத்துட்டாரு? அவ்வளவு. இந்த கட்டளை பாரமானதா சுலபமானதா? இந்த கனியை நீ புசிக்காத தம்பி அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதா ரொம்ப சுலபமானதா? சொல்லுங்க. சரீர பிரகாரமாக செய்யாமல் இருப்பது சுலபம். ஆனா செய்யாதுன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இந்த ஒரு குரூப் பசங்க இருக்காங்க, பிள்ளைங்க வீட்டுல, இதை செய்யாதன்னா ஏன் அதை செய்யற வரைக்கும் என்ன செஞ்சிட்டே இருப்பான்? ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்படித்தானே? இதே குழந்தைத்தனம் தான் யாருக்குள்ள இருந்துச்சு? இவங்க 2 பேருக்குள்ள இருந்துச்சு. செய்யாது. இது ஒரு பெரிய கட்டளையா? தலையில தூக்கி ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு இதை தூக்கிட்டே இருறான்னா சொன்னாரு, நீ இதை புசி, இதை புசி, இதை புசிக்காத. இதை புசிக்கிறதுனால உனக்கு ஜீவனுக்கு பிரச்சனை வேண்டாம். இது உன்னுடைய ஆத்மாவை என்ன செய்யும்? மரணத்துக்கு இழுத்துரும், விட்டுரு. ஒரு கண்டிஷன். ஒருத்தன் மரம் வெட்டிக்கிட்டு இருந்தானா, வேர்த்து விறுவிறுத்து போய் மரம் வெட்டிக்கிட்டு இருந்தானா. அப்போ ஒரு பெரிய பணக்காரன் கிராஸ் பண்ணி போனான். இவன் மரம் வெட்டுறதை பார்த்துருக்கான். இவன் தானாவே புலம்பிருக்கான், இந்த ஆதாமும் ஏவாளும் விளங்காத தனமா பண்ணிவிட்டானுங்களே, இவங்க 2 பேரும் பண்ண சேட்டைக்கு இப்ப நான் யார் பாடுறா? அவ்வளவு மனுஷனும் நாயா பேயா வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது பிறதானே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நெற்றி வேர்வை நிலத்தில் விழுற வரைக்கும் நீ பாடுபட்டாதான் அவனுக்கு சோறு சொல்லிட்டாருல. இந்த ஆதாமும் ஏவாளும் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நான்லாம் ராஜாமா இருந்திருப்பனே அப்படின்னு நானா. இத பணக்காரன் கேட்டுட்டு, ஓஹோ அப்ப ஆதாம் ஏவாள் தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆமா அப்படின்னா, சரி அப்படின்னா நான் உனக்கு நல்ல வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அவன் பணக்காரன் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். உனக்கு ஒரு வேலை இல்லை, ஜஸ்ட் இந்த வீட்டை மேனேஜ் செஞ்சுக்க, பண்ணிக்க, ரைட் பண்ணிடலான்னு சொன்னான். ஆதாம் ஏவாள் செய்த தவறு இல்லை தம்பி, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபுல் வேலையை கொடுத்தாச்சு. முழு வேலை இவனுக்கு தான். அந்த வீடோட என்னது சூப்பர்வைசிங் ஃபுல்லா இவன் தான். அந்த சொத்துக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆண்டவர் நம்ம மேல இறக்கம் பாராட்டி எதை கொடுத்துட்டாரு? அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அவன் பாட்டுக்கு வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு சமாதானமா இருந்துகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் இந்த ஓனரு, நான் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, வீட்டை ஃபுல்லா நெஞ்சிக்க பாத்துக்க, அந்த ரூம்ல ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியை மட்டும் நீ என்ன செய்யாத, திறந்துடாத, நான் வர்ற வரைக்கும் என்ன செய்யாத, திறக்காத, வந்த பிறகு அதை நெஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம். ஓகேன்ட்டான். அவன் போயிட்டான். அவன் போய் அவன் சொல்லிட்டு போனா, நான் ஒரு 10 நாள் கழிச்சு தான் என்ன செய்வேன், வருவேன். இவனுக்கு அவன் போன உடனே சொன்னான், வீடு முழுசும் கொடுத்துட்டான் அந்த ஆளு. ஃபுல் கண்ட்ரோல் எங்கடா இருக்கு. இப்ப நான் இந்த வீட்டை என்னனாலும் பண்ணலாம், எப்படினாலும் இந்த சொத்தை அனுபவிக்கலாம், நிர்வகிக்கலாம், ஃபுல் பொறுப்பு இருக்கான். என்னை நம்பாம இந்த பெட்டியை திறக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இந்த சின்ன பெட்டியில என்ன இருக்கும்? நான் தூக்கிட்ட ஓடிட போறேன். முழு வீடுமே எங்க இருக்கு? என் கண்ட்ரோல்ல இருக்கு. இதை போய் நான் என்ன செஞ்சிட போறேன் அப்படின்னா, சரி விட்டுட்டான். இப்படி போச்சு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. இவனுக்கு சமாதானமே இல்லை. அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னத்தை வச்சுட்டு போயிருக்கான். குழம்பி போய் 10 நாள் ஆகும்ல, நம்ம ஜஸ்ட் ஓபன் க்ளோஸ் என்னன்னு பார்த்துட்டு மூடிட போறோம். இந்த ஆவி அவனை போட்டு அலை கழிச்சு கடைசியில் திறந்துட்டான். திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒண்ணு வெளியே ஓடி போயிடுச்சு. ஒரே ஜம்ப். இவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அது ஓடிடுச்சு. தேடினா ஓடினா கிடைக்கவே இல்லை. பெட்டிக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பெட்டியிலிருந்து ஒண்ணு நெஞ்சிருச்சு,
ஜம்ப் பண்ணிடுச்சு. அவன் ஒரு எலிய போட்டு மூடி வச்சுட்டு போயிருந்தான். அது உயிருக்காக மன்றாடிக்கிட்டு இருக்கு. எம்பாண்டா திறப்பான், நம்ம என்ன செய்யலாம் போல. இவன் திறந்தா அடிச்சு அடியில அது தம்பாய் ஓடியே போயிடுச்சு. இவன் வீடு முழுசும் தடவுனான், கிடைக்கல. அதோட மூஞ்சிலாம் இருண்டு போய் கை கால்லாம் உதறி இப்ப வந்தா என்ன நடக்கும்? இவ்வளவு அருமையான ஒரு வேலை என்ன ஆகி போச்சு, மிஸ் ஆகி போச்சு. அவன் வரும்போதே பார்த்துட்டான், ஐயா முகம் கருத்து வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறான்னு கேட்டான். என்னாச்சு பெட்டி? என்னாச்சுன்னா, இல்ல அது பெட்டி நான் திறக்கத்தான் செஞ்சேன், அதுக்குள்ள என்னஞ்சிருச்சே. ஆதாம் செஞ்ச தப்பு இல்ல தம்பி, இது நீ செஞ்ச தப்பு, வெளியே ஓடுனாலும் போ. உனக்கு இனிமே இந்த வீட்டில் என்ன கிடையாது. உன்னுடைய உண்மைத்தன்மையை பரிசோதிச்சோம், தெரிஞ்சு போச்சா, கிளம்புனா. இருக்கா? யார் செஞ்ச தப்பு? ஆதாம் போயிட்டாரு. இப்ப அந்த போஸ்டிங் நம்ம எடுத்திருக்கோம். ஏவாள் போயிட்டாங்க, அந்த போஸ்டிங் இப்ப யார் எடுத்திருக்கா? நம்ம சிஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இவங்க எந்த போஸ்டிங் எடுத்திருக்காங்க, நம்ம எல்லாம் எந்த போஸ்டிங் எடுத்திருக்கோம்? அவன் போஸ்டிங் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஆனா கட்டளை எப்படிப்பட்டது? கட்டளை எப்படிப்பட்டது சொல்லுங்க. ரொம்ப சுலபமானது. நீ புசிக்காத, அவ்வளவுதான், விட்டுரு. நீ அதை போய் மண்டையில என்ன செய்யாத, குழப்பிட்டு இருக்காது. கர்த்தர் உன்னையப்பா நடத்துற பாதையில போயிட்டே இரு. இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆனா நமக்கு இது பயங்கரமான கஷ்டம். கட்டளையை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்பதை சோதித்தறிய. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் நம்ம செக் பண்றாங்க. ஊழியத்துல கூட பயங்கரமா செக்கப் இருக்கும். இவங்க எப்படி பண்றாங்க, எப்படி நடக்கிறான், இவன் என்ன, அவனுக்கு கொடுத்தா என்ன செய்யறான். உலகத்திலே என்ன உண்டு? எல்லாத்துக்கும் செக்கிங், எல்லாத்துக்கும். இப்ப ஸ்பை வச்சு ஒருத்தனை என்ன செய்யறாங்க, சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் எங்க போறான், எங்க வரான். ஆதாம், முதலாவது ஆதாமுக்கு முன்னால ஏவாள் தான் கரெக்டா சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் இவங்க தான். ரெண்டு பேருக்குமே இந்த கட்டளை தெரியும். ஆனா முதலாவது நடந்த சம்பவம் என்ன? முதலாவது ஆதாமை விட்டு அவள் பிரிந்தாள். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாததான் ஏற்ற துணையை கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஆனா இவ பிரிஞ்சா, ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணா. இல்லைன்னு சொன்னா இவ பேசின சத்தம் யாருக்கு கேட்டிருக்கோம்? புருஷனுக்கு கேட்டிருக்கோம். அவன் ஒண்ணு இது யாரு புதுசா ஆளு, யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டிருப்பான். இவ சுத்தமா அவனை விட்டு பிரிஞ்சு எங்க போயாச்சே, தனியா உட்கார்ந்து இன்னொருத்தனுடைய சத்தத்தை கேட்டது. முதலாவது பிரிதல். உனக்கும் தேவனுக்கும் பிரிஞ்சு போகிற தன்மைகள், தூரத்தை நீ அதிகரிக்க கூடாது. இயேசு பிடிபட்ட உடனே தூதர்கள் எல்லாம், சீசர்கள் எல்லாம் ஓடியே விட்டாங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு, பேதுரு தூரத்திலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்படி இருக்கா அந்த வசனம்? நான் ஒரு காத்திருப்பத்தில் கூட சொன்னேன்ல, லூக்கா 22:54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அடுத்து லூக்கா 23:49 அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப அவங்களுக்கும் இயேசுக்கு என்ன வந்துருச்சு? டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். இதே போல ஆதாமும் ஏவாளும் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு தூரத்தை அதிகரிச்சு, ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள நடந்தது அதான். சண்டையினால் அல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன செய்யல, பிரியல, அதை விளங்கிக்கணும். ஆனா ஆதாமோடு இருக்கிற அந்த தன்மையை அவள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சா, விளக்கிட்டா. இந்த நேரத்தில் யாரு பேசுறா? சர்ப்பம் பேசுது. உன்கிட்ட பேசுறது யாருன்னு பார்க்கணும். மனுஷன் தான் பேசுவான். ஆனா மனுஷனுக்கு உள்ள இருந்து யாரு பேசுறா? வஞ்சிக்கிற மாதிரி பேசுறாங்களா, ஏமாத்துற மாதிரி பேசுறாங்களா, உன்னுடைய விழுகைக்கு பேசுறாங்களா, உன்னுடைய நன்மைக்கு பேசுறாங்களா, உன்னுடைய பக்தி விருத்திக்கு பேசுறாங்களா, உன்னுடைய தோல்விக்கு பேசுறாங்களாங்கிறத நீ என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பேசுறது பிரதர் தான்,
ஆனா உள்ள சர்ப்பம் இருக்கா? யார் பேசுறான்னு பாரு. உள்ள இருந்து நாக்கு நீட்டுறது யாரு? யார் பேசுறது? நம்மில் அநேகருக்கு பிசாசின் சத்தம் என்ன, தேவனுடைய சத்தம் என்னங்கிறது என்ன செய்யல, தெரியல. அது ஒரு டிசைனிங் ஸ்பிரிட், அதாவது பகுத்தறிவின் ஆவி வேணும். என்ன ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யாது, செவி கூடாது. தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆனா சாத்தான் அவனை ஏவன பொழுது அதை அவனால பகுத்தறிய முடியவில்லை. ஜனத்தை என்னன்னு சொன்ன உடனே போய் எண்ணிட்டான். ஆனா பைபிள் சொல்லுது சாத்தான் அவனை ஏவிட்டான். சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன்கிட்ட பேசுறது யார்? பிசாசு எப்படி பேசுவான்? பிசாசு பேசுறதை கண்டுபிடிக்கணும்னா, பிசாசு பேசினா குழப்பம் இருக்கும், தெய்வம் பேசினா இளைப்பாறுதல் இருக்கும். ஒரு ஆலோசனையை கர்த்தர் சொன்னார்னா அது கடினமாக இருந்தாலும் அது தேவ சித்தமா இருந்தால் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பேசின பிறகு ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஆனா பிசாசு பேசினா நன்மையா இருந்தாலும் இருக்கிறது போல தோன்றினாலும் அதுல என்ன இருக்கும்? கலக்கமும் பிரச்சனையும் மன போராட்டமும் இருந்துகிட்டே இருக்கும். இதை வச்சு நீ எதை அனலைஸ் பண்ணிடலாம்? பேசுகிறது யார்? யோபுல சொல்லியிருக்கு, ஒரு ஆவி என் முன்னால் கலந்து போயிற்று, என் மயிர்கள் எல்லாம் கூச்சு என்ன ஆச்சு, மயிர் கூச்சி எறிந்தது. ஆனா பார்த்தா கடைசியில பார்த்தா கர்த்தர் அதுல இருந்து பேசினார். இவன் நினைச்சது என்னது? பிசாசு. படகுல இயேசு சீசர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு வர்றாரு. இயேசுவை பார்த்து அவ்வளவு என்ன சொன்னான்? ஆவேசம் என்ன? ஆவேசம் என்ன? பிசாசு. யோபு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது, ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனால் ரூபம் விளங்கவில்லை. அதுல இருந்து பேசினது யாரு? தேவன். நமக்கு இப்போ தேவன் யாரு பிசாசு யாருன்னு என்ன செய்யல, கண்டுபிடிக்க தெரியல. நம்மளுக்கு கர்த்தர் பேசினாலே பயப்படுறான். நீங்க தேவ சத்தம் கேட்டிருக்கீங்களா? ஒன்று பிரிதல், இரண்டாவது பிசாசோடு பேசுதல். பிசாசு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பிசாசு டைரக்டரா பேசுற காலம். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் பாருங்க, ஒரு சத்தம் என் காதுல கேட்குதுன்னு சொல்றாங்களே, என்ன சத்தம்? யார் சத்தம்? ஒரு காலேஜில் ஒர்க் பண்ற லேப் அசிஸ்டன்ட் அங்க வேலை பார்க்கிற பிள்ளைகள் மூலமா ரட்சிக்கப்பட்டான இயேசுவை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா. என்ன நடந்துச்சு? இவ அதை பத்தி தெரிஞ்ச உடனே ஒரு சத்தம், நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நீ என்னைய விட்டு போற அப்படின்னு ஒரு சவுண்டு. இவ திரும்பி பார்த்தா காலேஜ்ல லேப்ல, என்னடா இது? அதாவது உருவமே என்ன செய்யல, தெரியல, ஒரு சத்தம் மட்டும் தெளிவா கேக்குது. நான் உனக்கு என்ன செஞ்சேன்? இவ்வளவு நாள் உன்னை நல்லா தானே வச்சிருக்கிறேன், நல்லா உன்னை படிக்க வச்சிருக்கேன், வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட, நீ ஏன் என்னை விட்டு போற, நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு. உடனே இவளுக்கு குழப்பாயிடுச்சு, நீ யாரு அப்படின்னு இவ கேட்கிறா. அது அந்த அந்த சத்தம் தான் யாருங்கிறத மட்டும் என்ன செய்யல. நான் சொல்றது இப்ப சமீபத்தில் நடந்தது. அந்த சத்தம் யாருன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா இந்த நேரத்தில் அவ யார ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா? ஜீசஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்தில் அந்த சத்தம் வருது. உடனே அவளுக்கு குழப்பம், நான் உன்னை நல்லா தான் வச்சிருக்கேன், உன் குடும்பத்தை நல்லா தான் வச்சிருக்கேன், உனக்கு வேலை கொடுத்துருக்கிறேன், நீ என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு சவுண்ட். சரி, இவ அதை அப்படி விட்டுட்டா. மறுபடியும் இந்த சத்தம் 2-3 நாளா கேக்குது. இதுக்கு மத்தியில் இன்னொரு சத்தம். எப்படி இருக்கும்? முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஒரு சத்தம். அந்த சத்தத்துக்கு செவி கூடாத, நாளைக்கு சாயங்காலம் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன். அடுத்த சவுண்ட் வருது பாருங்க. நாளைக்கு சாயங்காலம் ஒரு இடத்துக்கு உன்னை நான் வழி நடத்துவேன், அந்த இடம் தான் நீ இருக்க வேண்டிய இடம். இது அடுத்த சத்தம். இவ குழம்பி போய் விட்டுட்டா. அடுத்த நாள் சாயங்காலம் எதேச்சியா அவ கூட வேலை பார்க்கிற ஒரு கேர்ள் தன்னுடைய கல்யாண கார்டை ஏதாவது ஒரு சர்ச்சில் கொடுத்து ஜெபம் பண்ணணும்
அப்படின்னு நம்ம விசுவாசிட்டு என்ன செய்யறா சொல்றா. அப்ப நம்ம விசுவாசி பொண்ணு, அப்ப எங்க சர்ச்சுக்கு வேணா வா, நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், நீ என் சர்ச்சுக்கு வேணா வாங்க, பிரதர் பாஸ்டர்ட்ட சொல்லி என்ன செய்யலாம், கல்யாண குரல் கொடுத்து ஜெபிக்கலாம். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை வரா, எதாச்சும் இவ்வளவு, அப்ப நானும் வரேன், இவ்வளவு எங்க வந்தாச்சு, அடுத்த நாள் சாயங்காலம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டா. நம்ம சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கும் பொழுதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு சாயங்காலம் உன்னை ஒரு இடத்துக்கு என்ன செய்வேன், கொண்டு போவேன். அதுதான் அன்னையோட நம்ம சர்ச்சில் ஜாயின் பண்ணிட்டா. அதோட எந்த சத்தம் நின்று போச்சு, நீ என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை நல்லா வச்சுக்குவேன், அதோட போனதுதான். இந்த பிள்ளை வந்தா ஞானசானம் எடுத்தா, அபிஷேகம் பெற்றா, இப்ப சென்னையில் இருக்கா. அவளுக்கு பயங்கர எதிர்ப்பு கொடுத்தாங்க, ஆனாலும் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யுது, சத்தம் கேக்குதா? வேற சத்தம் யாராவது கேக்குதா? உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லுதா, புருஷனோட இருக்காதன்னு சொல்லுதா, இந்த காலேஜுக்கு போகாதன்னு சொல்லுதா, சண்டையை போடுன்னு சொல்லுதா, நியாயம் கேளு, விட்டுறாத, 2 வார்த்தையாவது கேளு அப்படின்னு சொல்லுதா? என்ன சத்தம் கேட்க, விட்டாத சொல்லுதா? என்ன இவ்வளவு நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டீங்க, இப்போ கொஸ்டின் வந்த உடனே ஆன்சர் வர மாட்டேங்குது. பிசாசு உன்கிட்ட பேசுறானா? பிசாசின் சத்தம் கேக்குதா உனக்கு? அவன் பிசாசு முந்திய மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு வர மாட்டான். இப்ப விசுவாசிகள் மூலமாவே பேசுவான், ஊழியக்காரங்க மூலமாவே பேசுவான். அது உனக்கு தெரியாது. பேசுறத ரொம்ப கவனிக்கணும். ஆவியானவர் பேசுறாரா, நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். ஃபுல்லா நீ அனலைஸ் பண்ணணும், கரெக்டா பகுத்தறியணும். அதனால தான் கொரிந்தியர்ல சொல்லி இருக்கு, அந்த ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிதல். கரெக்டா சொல்லணும், ஆவிகளை கரெக்டா பகுத்தறியணும். யார் பேசுறா, அப்பாக்குள்ள இருந்து யார் பேசுறா, புருஷனுக்குள்ள இருந்து யார் பேசுறா, பையனுக்குள்ள இருந்து யார் பேசுறா, எந்த ஆவி பேசுது கண்டுபிடிக்க தெரியுதா உனக்கு? பேதுரு வந்து சொன்னான், ஆண்டவரே நீர் பாடுபடக்கூடாது, உமக்கு இப்படி சம்பவிக்கவே கூடாது. இயேசு சொல்றாரு, நான் வந்து எல்லார் கையிலையும் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் சிலுவையை சுமக்கணும், அடிக்கப்படுவேன், 3ஆம் நாளில் என்ன செய்வேன். இதை சொன்ன உடனே சொன்னா, நான் இருக்கிறேன், எப்படி நடந்துடும் அப்படி, அதெல்லாம் நான் அனுமதிக்க முடியாது, உமக்கு இப்படி சம்பவிக்க கூடாது அப்படின்னா. உடனே இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா உள்ள இருந்து பேசுனது யாரு? பாஸ்டர் பேதுரு அல்ல, பாஸ்டருக்குள்ள வேற ஆள் வந்துட்டான். யார் வந்தது? யார் வந்தது? சாத்தான். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ சாத்தான் என்னாரு. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, ஓக நம்ம பேசுனது மனுஷியமா நினைச்சிட்டோம், பேசிட்டோம். பேசுறோமா? யாரு மூலனாலும் பிசாசு என்ன செய்வான், பேசுவான். அன்னைக்கு அவனுக்கு யாரு தேவைப்பட்டுச்சு, ஒரு ஆள், ஒரு உருவம் தேவைப்பட்டுச்சு. டக்குன்னு எதுக்குள்ள வந்துட்டான், சர்ப்பத்துக்குள்ள உள்ள பூந்துட்டான், அழகா பேசு. நீ பிசாசிட்ட உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கியா? ஒரு பிரச்சனை என்ன ஒன்னே, புருஷன் வேலைக்கு போயிடுவார், இல்ல மனைவி வீட்டுக்கு போயிடுவா, இல்ல யாரும் இல்ல, நீ தனியா இருக்கும்போது யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசணும்? தேவனிடத்துல பேசு. ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு எதிர்பார்க்கலையே, இவ்வளவு போராட்டம் வந்துருச்சே, இவ்வளவு கலக்கம் ஆயிடுச்சே, நான் இதுல என்ன செய்யணும்னு நீ தெய்வத்திட்ட கேளு. இதை விட்டுட்டு தனியா உட்காந்துட்டு வரட்டு இன்னைக்கு 2ல 1 பாத்துடணும். ஆமா, விடக்கூடாது. அன்னைக்கு அப்படித்தான், இன்னைக்கு இப்படித்தான், இப்படி சொல்றதெல்லாம் யாரு? உனக்குள்ள இருந்து சாத்தான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ நல்லா ஸ்டடியா ஆயிட்டு இருப்ப. அப்படி நீங்க இடம் கொடுத்துறாதீங்க, பிசாசு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அப்படி ஒரு ஆவி இருக்கும். அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லி கொடுக்கிறோம்னா, ஞானசானம் எடுக்கும் போதே கையை எங்க அடிச்சு வச்சிரு, சிலுவையில் அடிச்சிரு. காலையும் கூட என்ன செஞ்சிரு, சிலுவையில் அடிச்சிரு. ஊர் சுத்தாத, அங்க போகாத, அவசியம் இல்லாத இடங்களுக்கு எல்லாம் போகாத, ஓடி ஓடி வீட்டுக்கு ஓடாத, புருஷனை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அம்மா அம்மா விடு அம்மா விடுன்னு ஓடாத. காலை என்ன செய்ய, சிலுவையில அரை. கையை என்ன செய்ய, சிலுவையில அரை. நீ சிலுவையில தொங்கணும், உன் வாயும் சிலுவையில தொங்கணும். வாய் பேச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது பிசாசோடு பேசுதல். மூணாவது அவனுடைய சத்தத்தை கேட்டல், கீழ்ப்படிதல். அவன் சொன்னா, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ தேவனை போல மாறுவ. நல்ல உபதேசம் இல்லையா?
இப்ப நம்ம உபதேசம்னா நீ பரலோகம் போக மாட்ட, நீ சீயோன் போக மாட்ட, எருசலேம் போக மாட்ட, நீ பரிசுத்தமா இருந்தாதான் நீ போவ, நகையை கலத்தினாதான் நீ போக முடியும், மீசை எடுத்தாதான் போக முடியும், போட்டுன்னு சொல்றோம். அங்க ஏஜ்ல ஒண்ணுமே கிடையாது, நீ எல்லாம் போட்டுக்கோ, கர்த்தர் உண்மையில் இரக்கமா இருப்பார், மன உருக்கமா இருப்பார். இப்படியே நாம் சீயோனை சென்று அடையணும்னே அங்க உள்ளவங்க அல்லேலூயா அல்லேலூயாமா எல்லாம் அப்படித்தானே ஓடுது. அந்த பிரசங்கத்தினுடைய தீம் என்ன புரிஞ்சுக்கிட்டியா? 2 பிரசங்கம். ஒரு ஆள் என்ன பிரசங்கம் பண்ணா? சாத்தான் என்ன பிரசங்கம் பண்ணா? நீ அந்த கனியை புசிக்கும் நாளில் தேவனை போல மாறுவாய். கர்த்தருடைய பிரசங்கம் என்னது? நீ அதை புசிக்கும் நாளில் எது நல்லா இருக்கு, எது மோசமா இருக்கு, எது நல்ல பிரசங்கம்? பிசாசின் பிரசங்கம் தான் அருமையா இருக்கு. அழகான ஒரு கோரஸ், அருமையான ஒரு மியூசிக், அருமையா கோட் ஷூட் போட்டு அட்டகாசமா டான்ஸ் பண்ணி பிரசங்கம் ஓடி ஜனங்கள் எல்லாம் அப்படி ஃபுல்லா இறங்கி விழுந்துடுறான். நம்ம அப்படி இல்லை. போதக சிக்ஷையே ஜீவ வழி. இவனை உட்கார வச்சு ஆபரேஷன் பண்ணி அவனை ஒரு வழி ஆக்கி அவன் எல்லாத்துக்கும் சிந்திச்சதுக்கு, நினைச்சதுக்கு, உட்கார்ந்ததுக்கு, எழும்புனதுக்கு எல்லாத்துக்கும் அறிக்கை செஞ்சு, இயேசுவே எப்படியாயினும் நான் எங்க ஆயிடணும், பரிசுத்தமாயி உம்மை சந்திச்சிடணும். இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க அப்படி இல்ல, நீ பாட்டுக்கு அல்லேலூயா போட்டு போயிட்டே இருக்கலாம். பைபிள்ல நம்ம வச்சிருக்கிறது 66 புஸ்தகம், மற்றவங்க வச்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கான். தள்ளுபடி ஆகமம் 1 மக்கபே, 2 மக்கபே, யூதித், தொபியா, ஞானாகமம், சீராக்காகமம், இப்படிலாம் மற்ற பைபிள்ல ஆர்சி பைபிள்ல இருக்கு. அதுல என்ன சொல்லுது? வியாதிப்பட்டால் போதகரிடத்தில் ஜெபமும் பண்ணு, மருத்துவரையும் அண்டிக்கொள், அப்படித்தானே சொல்லுது. படிச்சிருக்கீங்களா? அதனாலதான் இது சரியான பைபிள் இல்லைன்னு சொல்லி யாரு எதிர்த்தது? மார்ட்டின் லூத்தர் எதிர்த்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டு மருத்துவரை போனா அது என்ன அர்த்தம்? இது தப்புன்னார். அன்னைக்கு தான் அது தள்ளுபடி ஆகுமா, தள்ளப்பட்டு விட்டது, ஒதுங்கிடுச்சு. நமக்கு நம்மள சத்தியம் தெரியணும், சத்தம் கேட்கணும், தேவ சத்தம் கேட்கணும். பிசாசின் சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய கூடாது. அப்படி அந்த சத்தம் கேட்குதுன்னா உடனே நீ இயேசுவின் நாமத்துல போ சாத்தானேன்னு சொல்லு. பரிசுத்தத்துக்கு மாறான எண்ணங்கள் வரும் பொழுது உடனே என்ன செய்? ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னால எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் எப்படி பண்றது, அதை ஜெயிக்கிறது அப்படின்னு போய் ஒரு மலையில உட்கார்ந்து ஜெபிச்சாராம். பேர் சொல்ல விரும்பல. அவர் சின்ன வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஆனாலும் மனப்போராட்டங்கள். ஒரு மலையில போய் உட்கார்ந்து, ஆண்டவர் எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. எண்ணங்களை, கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை, எல்லா எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்படுத்துறோம். எப்படி பண்றது சொல்லித்தாங்க. போய் உட்கார்ந்து ஒரு மலையில சாயங்காலம் வரைக்கும் ஜெபிச்சாராம். திருப்பி வந்தாலும் அதே போராட்டம் தானா. என்ன, திருப்பி அடுத்த நாள் போய் உட்கார்ந்தாராம். கர்த்தாவே எனக்கு விடுதலை இல்லாம இறங்கி வர மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், 2 ஆயுதம், 2 எப்பொழுதும் உன் வாயில இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வை, அது உன் சிந்தையை கிளியர் பண்ணிக்கிட்டே. 1 ஸ்தோத்திரம், துதி, 2வது இயேசுவின் ரத்தம், ஜெயம். இந்த 2ஐயும் நீ யூஸ் பண்ணிட்டே இரு, உன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கட்டும். உன் எண்ணங்கள் தூய்மை ஆகுதா இல்லையாப்பா? அன்னையில இருந்து அவருக்கு எண்ணங்கள் என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. மைண்ட ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டார். உனக்கு சத்தத்தை கேட்டு அதுக்கு அது உடனே புரியும் இது பிசாசுன்னு. உடனே இயேசுவின் நாமத்துல போ சாத்தானை துரத்தணும். அப்படி துரத்தும் போதுதான் நீ தப்பிடுவ. சரி, இப்ப சாத்தான் பேசுறான். தேவன் சொன்ன உபதேசத்துக்கு மாறா ஒரு கட்டளை அவன் கொடுக்கறான்னா உனக்கு யோசிக்கிற சக்தி இல்லையா? சொல்லுங்க, யோசிக்கலாம்ல. இப்ப நம்ம ஒரு சில காரியங்களை ஒருத்தர் சொன்னா நான் யோசிச்சு சொல்றேங்க, அப்படி சொல்றீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுவீங்களா? மனுஷன் தானே, யோசிச்சு சொல்றோம். இல்ல நான் யார்ட்டாவது விசாரிக்கிறேனே, பாப்பமே அது எப்படி, அது சரியா வருமானு தெரியலையே. இந்த பிசினஸ் மேன்லாம் சாதாரணமா நினைச்ச மாட்டான், பிடிய கொடுக்க மாட்டாங்க. சரி பார்க்கலாம் 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 அப்படிதான் சொல்லுவான். இவ யார்ட்டையும் கேட்கல, உனக்கு யோசிக்கிற புத்தி இல்ல. எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு வரேன்னு சொல்றதானே, ஓடிருப்பான்ல அவன். அவன் என்ன சொல்லுவான்? சிஸ்டர் உங்க பிரதர்ட்ட கேட்க வேண்டாம், நான் கேட்டதே நீங்க சொல்லிடாதீங்கன்னு தான் சொல்லுவான். அப்பவுமே புரிஞ்சுக்கலாம்.
சிம்சோனுடைய அம்மாட்ட கர்த்தருடைய தூதன் பேசினான். யாரு? பரத்திலிருந்து ஒரு தூதன் பேசுறான். இப்ப தூதன் பேசினதுக்கு இவன் என்ன செஞ்சா தெரியுமா? தூதன் பேசினான். நியாயாதிபதிகள் 6 13:6. மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. இவ போய் சொல்றா புருஷன், எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, திடீர்னு ஒரு தூதன் வந்தான், என்கிட்ட பேசினா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொன்னா, நீ இப்படி பிரதிஷ்டையா இருக்கணும்னு என்ன செஞ்சா சொன்னா அப்படின்னு சொல்றா. உடனே புருஷன் சொல்றான், அப்படியா தூதன் வந்தானா, சரி. உடனே அவன் ஒரு ஜெபம் பண்றான். இப்படி நீங்க கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி 8ஆம் வசனத்துல, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷனை மறுபடியும் ஒரு விஷயம் எங்களுக்கு அனுப்பக்கூடாதா கேட்கிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்து கொஞ்ச நேரத்தில் யார் வந்துட்டா? தூதன் வந்தான். யார்ட்ட வந்தது? திரும்பியும் யார்ட்ட வரா? மனாவோட்ட வரல, யார்ட்ட வந்தாச்சு? ஒய்ஃப்ட்ட வந்து நிக்கிறான். ஒய்ஃப் என்ன பண்ணா தெரியுமா? வந்துட்டீங்களா, திரும்பி நல்லா சொல்லுங்க, எங்க வீட்டுக்காரர் சொல்றேன்னு சொல்லல, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் யாரை கூட்டு வரேன். எப்படி? இப்படி யாராவது சிஸ்டர் இருக்கீங்களா? என்ன சொல்லுங்க, வீட்டுக்கு விசிட்டிங் வரோம், இருங்க, எங்க வீட்டுக்காரர் வர வேண்டியிருக்கு, வராரு, கூப்பிடுறேன், போன் பண்ணி சொல்றீங்களா? இவன் சொல்றான் பாருங்க. இவன் சொல்ற, அவள் அந்த தூதன் வரும் பொழுது, அப்பொழுது அவள் புருஷனாக்கிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. இவ உடனே ஒரே ஓட்டம். ஏற்ற ஓடனா அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, அன்று வந்தவர் எனக்கு இன்றைக்கு தரிசனம் ஆனார். இவன் மனைவியின் பின்னாலே போய் பார்த்து கேட்கிறான், அன்னைக்கு என் ஒய்ஃப்ட்ட பேசினவங்க நீங்க தானா? சரி சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? தூதன் வந்தாலே புருஷனை கூப்பிட்டா, பிசாசு வந்தா நீ புருஷனை கூப்பிடக்கூடாதோ? கூப்பிடணும்ல? கூப்பிடணுமா கூப்பிட வேண்டாமா? சிலர்ல புருஷனுக்கு விஷயத்தை சொல்றதே இல்ல. விஷயத்தை சொல்ற சில புருஷன் மாதிரி மனைவிக்கு ஒரு மேட்டர் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். கேட்டா அவளுக்கு போய் என்ன சொல்றது, அவ கிடக்குறா அப்படிமா. ரெண்டு பேருமே எல்லாம் பேலன்ஸ் தான். ஜாடி கேட்ட முடிதான் கத்தர் சேர்த்து வச்சிருக்காரு, அப்படிதான் தமிழ்ல சொல்லுவான். ஜாடி கேட்ட முடிதான். இது விடா கொண்டான்னா அது என்னது, கொடா கொண்டன் தான். அப்படிதான் கத்தரே சேர்த்து வச்சிருக்காரு. இவங்க உஷாராயிட்டாங்கன்னா அவர் அதை விட உஷாரா இருப்பாரு. அந்த ஆவி. நீ யோசி, விசாரி, கூப்பிடு. ஒன்னும் கேட்காம வேகமா எடுத்து கனியை புசிச்சாச்சு. உடனே பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. கொடுத்துட்டு இவன்ட்டே கொடுத்தாச்சு. யார்ட்ட? புருஷனுக்கு கொடுத்தாச்சு. புருஷனும் இது என்ன வந்தது, ஏன் இது என்ன, இது வித்தியாசமான டேஸ்டா இருக்க, நீ என்ன பண்ண, ஒண்ணுமே விசாரிக்க. வர்றது, சோத்தை சாப்பிடுறது, தூங்குறது, காலையில் எழுந்து வேலைக்கு போறது, பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சா, நீ என்ன ஆன, வீட்டுல என்ன, அவர் மிஷின் லைஃப். அது பாட்டுக்கு வர்றது போறது, வீட்டுல என்ன நடந்துச்சு ஒண்ணுமே இல்லை. நான் ஒருத்தர் கேட்டேன், எத்தனை பிள்ளைங்க? 4. இல்ல 5 அப்படின்னா. அடப்பாவி, இவனை வச்சு குடும்பம் நடத்தினா என்ன ஆகுறது? உங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? என்ன படிக்கிறான்? யார்ட்ட? மனைவிட்ட. என்ன படிக்கிறான்? சொல்லு. அப்ப இவன் எங்க இருந்தாங்க? இவன் என்ன அமெரிக்கால இருந்தாலும் கூட தன் பிள்ளை என்ன படிக்கும் தெரியாதா? எப்படி இருக்கு நம்முடைய நிலவரம்? ஏவாள் அது வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நேரம் இவனுக்கு கொடுத்து கடைசியில் மொத்தமா வஞ்சிக்கப்பட்டு அவளை பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் மீறுதலுக்கு உட்படவில்லை, ஏவாள்
மீறுதலுக்கு உட்பட்டார். ஆதாமுடைய மனது கெடுக்கப்படவில்லை, ஏவாளுடைய மனது கெடுக்கப்பட்ட. புதிய ஏற்பாட்டில் இப்படி அந்த விழுகையின் விளக்கம் அப்படித்தான் இருக்கு. வாசிங்க, எங்க இருக்கா? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். எங்க இருக்க? இல்லையா? அதான் 1 கொரிந்தியர் எத்தனை? சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் வாசிட்டு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10. வஞ்சிக்கப்பட்டால் போதுமா? 1 தீமோத்தேயு 2:14. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல உங்களுடைய மனமும் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றியே உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாளுடைய மனது கெட்டு போனது. அடுத்து ஆதாம். ஆதாமுக்கு தேவனுடைய கட்டளை நன்றாக தெரியும், எச்சரிப்பின் சத்தம் அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு தேவன் 2 விதமான ஊழியத்தை கொடுத்தார். ஒன்று அந்த தோட்டத்தை பண்படுத்துவது, 2வது அதை காப்பது. பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் அந்த 2 வேலையுமே என்ன செய்யல, செய்யவே இல்லை. தேவன் கொடுத்த ஒரு ஊழியத்தை நீ செய்திருக்கிறாயா? அது சண்டே ஸ்கூல் ஊழியமோ, இல்லாவிட்டா ஓப்பனர் மினிஸ்ட்ரியோ, இல்ல இந்த ஹாலை துடைக்கிற ஒரு ஊழியமோ, இல்ல தண்ணி ஊத்துற ஊழியமோ. எலியாவுக்கு எலிசா ஊழியம் செய்தான். 8 வருஷம் ஊழியம் செஞ்சானா. என்ன ஊழியம் செஞ்சான் தெரியுமா? என்ன ஊழியம்? எலியாவின் கைகளுக்கு தண்ணி ஊத்துற ஊழியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடறதுக்கு முன்னால கைகளுக்கு தண்ணி ஊத்துறது, சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அதான் ஊழியம் செஞ்சான். ஒரு ராஜா கேட்கிறான், இங்கே கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனுஷன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா எலிசா இருக்கிறார் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு மனுஷன் இருக்கு. அப்ப அவனுடைய வேலை என்னதான்? ட்ரே தூக்குற வேலை தான். ஆனா மைண்டுக்குள்ள கர்த்தருக்காக ஒரு சேவை செய்யணும்னு ஒரு. அப்ப நீ அந்த ஊழியத்தை செய்றியா? கர்த்தர் அவனுக்கு ஊழியம் கொடுத்தாரு. இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, இவங்க விழுகையை சந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அவனுக்கு என்ன கொடுத்தது? இந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார். நீ பண்படுத்தினா அவன் பாடு வேலை செஞ்சிட்டு இருப்பான். மைண்ட் எதுல யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கோம், அந்த காரியத்திலேயே அவன் மனசை செலுத்திக்கிட்டே இருப்பான். அடுத்து விழிப்பா இருந்து காத்துக்கிட்டே இருக்கணும். இந்த 2மே இவன் செய்யல. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியம் செஞ்சிருக்கியா? சண்டே ஸ்கூல் ஊழியம் எனக்கு செய்ய முடியாது, ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு நான் துணிதி வைப்பனா, சண்டே ஸ்கூல்ல பாப்பனா, பிள்ளைகளை பாப்பனா, வீட்டை பாப்பனா, சமையலை பாப்பனா, நான் போயெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, வேண்டாம் எனக்கு சண்டே ஸ்கூல் வேண்டாம். ஓடிட்டியா? ஒருத்தனை விருந்துக்கு கூப்பிட்டா என்ன சொன்னா? நான் வயல் வாங்கிட்டேன் வரலன்னா. இன்னொருத்தனை கேட்டா நான் மாடு வாங்கிட்டேன். ஏன் உன்னை விருந்துக்கு சாப்பிடதான் ஏன் கூப்பிட்டாங்க? நீ ஊழியம் செஞ்சா பரலோகம் போவன்னு தான் கூப்பிடுறான். இவன் சொன்னா நான் வயல் வாங்கிட்டேன் நான் வர முடியாது, மாடு வாங்கிட்டேன் வர முடியாது, நான் கல்யாணம் கட்டிட்டேன் அதனால வரவே. இப்ப நம்ம ஆளுங்க அப்படித்தான், கல்யாணம் கட்டிட்டா கோயிலுக்கு வர்றதே இல்லை. அடுத்து குழந்தை பிறந்துச்சுன்னா சுத்தமா வர மாட்டான். இப்படியே ஒரு 2 வருஷம் போய் கடைசி பின்மாற்ற விசுவாசி. திருப்பி வந்தா ஆதியிலே நான் நல்லா இருந்தேன், இப்ப அப்படி இல்லை, பிள்ளை இருக்கிறதுனால என்னால கோயிலுக்கே வர முடியல. அப்ப பிள்ளை எடுத்துட சொல்லிடுவோமா கர்த்தர்ட்ட? என்னதுக்கு உனக்கு பிள்ளை தானே நீ குறை சொல்ற? பிள்ளை இருக்கிறதுனால எங்க வர முடியல? கோயிலுக்கு வர முடியல. அப்ப பிள்ளை கொடுத்தது தப்பா உனக்கு? அப்படிலாம் கிடையாது. இவனை பண்படுத்து, காத்துக்கொள்னா உன்னால இயன்ற மட்டும் அந்த வேலையை என்ன செய்.
அது எந்த ஊழியமோ ஏன்ற மட்டும் பெருக்கிற வேலையா பெருகிட்டே. கர்த்தர் உனக்கு அடுத்த ஸ்டெப் கொடுக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? நீங்க நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லக்கூடாது. பெரிய பெரிய பரிசுத்தவான்களா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல மிஷின்ல என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எத்தனையோ வருஷங்களா அவங்க ஊழியமே செய்யாம எதைத்தான் செஞ்சிருக்காங்க? டிரைவிங் தான் செஞ்சிருக்காங்க. 3 பேரை சொல்லலாம் அப்படி எனக்கு தெரிஞ்சு, 3 பேரை சொல்லலாம். அவங்க எல்லாம் 14 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் என்னதான் செஞ்சவங்க? டிரைவிங் தான், மெக்கானிசம் தான், ஒரு ஊழியம் கிடையாது. காலையில் எந்திரிச்சா காரு டயரை மாத்துறது, ஆயில ஊத்துறது, ஒரே கரியா சுத்துறது, வேற வழி கிடையாது. இருக்கிற வண்டி எல்லாம் ரிப்பேர் பார்க்க. கர்த்தர் அவங்க அந்த ஊழியத்துல எப்படி, பணிவிடை ஊழியத்துல எப்படி இருந்தாங்கன்னு பார்த்து காலங்கள் வரும்பொழுது எங்க தூக்குறாரு? டக்குன்னு தூக்குறாரு. இப்ப இருக்கிற சீஃப் பாஸ்டர் வரைக்கும் சொல்லலாம். பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க எல்லாம் வருட கணக்கா, அதாவது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நீ பிரசங்கம் பண்ணணும் கொடி கட்டி பறக்கணும்னு இல்ல, உன்னைய கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானத்துல என்ன நீ உண்மையா இருக்கிற, உன்னைய பண்படுத்த வச்சிருக்காரு, நீ பண்படுத்தணும். காக்கணும்னா நீ என்ன செய்யணும்? காக்கணும். உங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை செஞ்சீங்களா? பந்தி விசாரிப்ப செஞ்சீங்களா? சாம்பார் ஊத்துறத ஒழுங்கா ஊத்துனீங்களா? தண்ணி ஊத்துறத ஒழுங்கா ஊத்துனீங்களா? பெருக்குனீங்களா? நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. அந்த பண்படுத்தவும் செய்யல, காக்கவும் செய்யல. பண்படுத்தி காத்திருந்தால் சர்ப்பத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டுபிடிச்சிருக்கலாம். உள்ள வர்ற சர்ப்பத்தை சுலபமா கண்டுபிடிச்சிருக்கலாம். வந்துட்டான், உள்ள ஒரு ஆள் வந்துருச்சு. நீ தூங்கிட்டு இருந்தா கூட உன் இருதயம் விழிச்சிட்டு இருக்கணும். நல்ல தூக்கத்துல கூட உன் வீட்டுக்குள்ள பிசாசு வருதுன்னா நீ எழும்பிடுவ. ஒத்துக்கிறீங்களா? ஆவியானவர் தூங்க மாட்டார்ல. உனக்குள்ள ஏதோ வீட்டுக்குள்ள வருதுன்னா ஆவியானவன் பேசிடுவார், இந்த பிரச்சனை வருதுன்னு. நீ அப்பமே முழங்கால் போடு, அப்பமே சத்துரு எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், சத்துருக்கள் உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது. நீ கரெக்டா இரு. ஏன் பிசாசு உள்ள வரான்? உனக்கு தெரியல. நீ உனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யலன்னா பிசாசு வருவான். அது சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, அதை நீ செய்யணும். ஒரு டேமரின் அடிக்கிற ஊழியமா கூட இருக்கும் அப்படின்னு அதை தூக்கி போட்டு நீ உட்காந்துக்கலாம். நீ அடிக்கலன்னா உடனே கர்த்தருடைய மகிமை அப்படியே குறைஞ்சு டிம் ஆகி போயிருந்தாங்க. அப்படியா? நீ அடிக்கலன்னா ஒண்ணுமே இல்லையா? அது கோடா கோடி தூதர்கள் இருக்கான் அங்க பாடுறதுக்கு. பண்படுத்தவும் காக்கவும் அவன் அந்த ஊழியத்தை செய்யவில்லை. அதனால் சாத்தான் எங்க வந்தான்? தோட்டத்துக்குள் வந்தான். உன்னுடைய குடும்பத்தை நீ பண்படுத்தி காக்காவிட்டால், உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை பண்படுத்தி காக்காவிட்டால், உன் இருதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கொள்ளாவிட்டால் யார் வருவா? உள்ள அவன் வருவான். அருமையான நதி இருந்துச்சு. அந்த நதியில குளிக்கலாம், நடக்கலாம், போகலாம். அந்த நதியின் ஓரத்தில் என்ன செய்யும்? பொன் விளையும். இவன் இங்கெல்லாம் சுத்தல. இவன் இங்க சுத்தாம யார்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா? அப்படிதானே? பைசோன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கீகோன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எதேக்கேல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஐப்ராத் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படிதானே? இவ இங்கெல்லாம் போகல. இவ போனது எங்க? இன்னொரு ஆள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா. விசுவாச வீட்டுக்கு போ, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, வீட்டை கதவு மூடு, தேவ சமூகத்தில் உட்காரு. அதை நீ செய்யல. விசுவாசம் அந்த பைசோன் ஆற்றின் நதியில என்ன செய்யுது? அந்த கரையிலே விசுவாசம் விளையும். நீ அங்க போ. விசுவாசம் விளையக்கூடிய அந்த தன்மைக்கு நீ போகாம எங்க போய்கிட்டு இருக்க? சாத்தான்ட்ட பேசுறது, சாத்தான் சத்தம் கேட்கறது, சாத்தானுடைய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிறது. நீ அங்க போற? நீ அந்த நதியின் ஓரத்தில் போயிட்டே இரு. உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யும்? கூட்டிகிட்டே இருக்கும். பரிசுத்தாவிக்குள்ள போ, கதவை மூடு. புருஷன் வெளியே போயிட்டானா கதவை மூடு. யாரையாவது கூட்டு உட்காந்து கதை அடிக்காத, லாக் பண்ணு. அந்த ரக்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி என்ன செய்ய? கூப்பிடு. வெளியரங்கமாய் அவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அதை செய்யாம நீ பொன் விளையும் பூமியில நீ நடக்காம நீ எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற? விசுவாசத்தை வளர்ச்சி அடைய வைக்கிற காரியத்தை சிந்திக்காம சர்ப்பத்திட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற. இவன் எங்கேயோ சுத்த, அவ எங்கேயோ சுத்த, கடைசியில மொத்தமா எல்லாமே நெஞ்சிருச்சு, போயிடுச்சு. சரி, இவன் வந்து கனியை கொடுத்தா இவன் எவ்வளவு நாள் அங்க இருக்கிறான்? இந்த கனி வித்தியாசமா இருக்கு, இது எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்க வேண்டாமா? கேட்கணும்ல? கேட்கணுமா கேட்க கூடாதா? என்ன விஷயம் இது? என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா அவ சொல்லியிருப்பா.
இவன் அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, குருட மாதிரி வந்தான். கொடுத்த உடனே பேசாம போட்டது சாப்பிட்டோம். இந்த ஒரு சிலர்லாம் வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, அது வாட்டு வச்சதெல்லாம் சாப்பிட்டு அமைதியா போயிட்டே இருப்பான். அது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, நமக்கு அதெல்லாம் எதுக்கு? இவன் வந்து கனியை கொடுக்க, இவன் சாப்பிட, கடைசியில விழுகை, மரணம், நிர்வாணம், தேவனை விட்டு ஓடுதல், ஒளிதல், தேவனை விட்டு பிரிதல். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த கனியை புசிச்சதுனால எவ்வளவு பெரிய இழப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? கட்டளை ரொம்ப சுலபமானது, அதை மீறும் பொழுது வரும் தண்டனை கடினமானது. அன்னையோட தேவ சாயல் போயிடுச்சு, தேவ மகிமை போயிடுச்சு, தேவனுடைய ஆசீர்வாதம் போயிடுச்சு, தேவனை பார்க்கிற அந்த மகிமையின் தரிசனம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட் உன்னுடைய கிருபை போக்கிடுச்சு. எதனால போச்சு? பிரமாணத்தை மீறினதுனால, உலக ஆடம்பரங்களுக்கு உலக வழிபாடுகளுக்கு நான் இடம் கொடுத்ததுனால என் கிருபையை இழந்தேன். யோசிச்சு பாருங்க. நம்ம சும்மா சிம்பிளா செஞ்சுட்டு வந்துடும். கனியை புசிச்சுட்டு வர்றது ரொம்ப சிம்பிள். எட்டி கிடக்கிற ஒரு கனியை எடுத்து சாப்பிட்டு கடிச்சிட்டு வர்றது, இந்த புளியங்கா கீழே உள்ளது எடுத்து கடிக்கிறது பெரிய பாவம், பெரிய தவறா, பெரிய சாதனையா? அது சிம்பிள். ஆனா அதுக்கு உள்ள தண்டனையை பாத்தீங்களா? தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனை, கொடிய தண்டனை. காலத்துக்கும் அவன் யாரை பார்க்க முடியாம போயிட்டு தேவனை பார்க்கவே முடியல, அந்த மகிமையே போயிடுச்சு. கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷம் டைம் தர்றேன். ஒரு சின்ன கட்டளையை மீறினதுனால மிகப்பெரிய கொடிய தண்டனை, தேவ மகிமை இழந்து போனது, கிருபையை இழந்து போனோம், தெய்வீகத்தை இழந்து போனோம். நம்ம நினைப்போம் ஒரு சின்ன தவறுன்னு, கிடையவே கிடையாது. தேவனுக்கு சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆதாமா ஏவாளா? ஏன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டோம்? ஏன் கட்டளையை மீறிட்டோம்? எந்த இடத்துல கர்த்தரை விட்டு பிரிஞ்சோம்? எந்த இடத்துல நாம் பண்படுத்தவில்லை? எந்த இடத்துல தேவன் கொடுத்த ஊழியத்தை நம்ம செய்யல? நாளைக்கு செய்யலாம், செய்யக்கூடாது. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்தார், அந்த ஊழியத்தை நீ செய். காலம் வரும் பொழுது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆதாமை போல் இருக்கிறாயோ? ஏவாளை போல் இருக்கிறாயோ? ஏன் கூட்டத்துக்கே வருவதில்லை? ஏன் உன்னை ஒழித்துக் கொள்ளுகிறாய்? ஏன் எங்கேயோ ஓடுகிறாய்? இன்னைக்கு உன்னுடைய மனசாட்சியில் நீ குற்றவாளி, ஒரு நிர்வாணிங்கிற ஒரு அறிவு உனக்கு வந்து விட்டது. தாழ்த்து. கர்த்தாவே, உம்முடைய கட்டளையை நான் மீறினது தவறு ஆண்டவரே, கவனமா நடந்து கொண்டேன், புத்தி இல்லாம நடந்து விட்டேன் சுவாமி, என்னை தயவாய் மன்னியும். ஆமென். தேவனை நோக்கி பார்ப்போம். உனக்கு ஏன் தீர்க்க தரிசனமே வரல? உனக்கு ஏன் இப்ப தரிசனமே கிடைக்கிறது இல்ல? ஏன் உனக்கு விழிப்பே வர்றதில்லை? ஏன் இப்ப நைட்ல உன்னால ஜெபிக்க முடியல? ஏன் உனக்கு இப்ப சத்தமே, தேவ சத்தமே கேட்கல? ஏன் இப்ப ஜெபிக்கும் போது உனக்கு பதிலே கிடைக்கல? ஏன் ஒரு காரியத்தில் நீ தடுமாறி இருக்கும்போது உனக்கு ஆலோசனை கிடைக்கல? ஏன் உனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை? நன்றாக புரிந்து கொள், எங்கேயோ நீ கட்டளையை மீறி இருக்கிறாய். தாழ்த்துங்கள், வாயை தரங்க, கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் அதிரி நாம் கேட்போம். உன்னுடைய கிருபையை எப்படி இழந்து போனாய்? அந்த தேவனோடு தகப்பன் பேசுறது போல பேசின நாட்கள் இன்னைக்கு இல்லையே. நீ ஒரு அந்நியனை போல அல்லவோ இப்பொழுது கத்திக் கொண்டிருக்கிறாய், கதறிக் கொண்டிருக்கிறாய். தேவனை முகமுகமாய் தரிசித்தல், அருமையான தரிசனம், அருமையான வெளிப்படுத்தல், அருமையான சொப்பனங்கள், அதிக அருமையான வாக்குத்தத்தங்கள், இப்பொழுது ஒன்றுமே உனக்கு இல்லையே. காரணம் என்ன? எல்லாவற்றையும் இழந்து ஆதாமை ஏவாளை போல நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை இழுக்கும்படியாக, நீ எங்கே இருக்கிறாய்? நான் மறுபடியும் உன்னை நேசிக்கிறேன் என்ற சத்தத்தோடு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் உள்ள ஆதாம் ஏவாளுடைய தோல்வியின் நிலவரங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை அகற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சின்ன அடுத்து ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல். சுத்திரிப்புல ஒரு முக்கியமான பகுதி, கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான பகுதி மன்னித்தல். இரண்டாவது மன்னிப்பு கேட்பது. இந்த ரெண்டும் ரொம்ப அவசியமானது.
நம்மில் ஒரு சிலர் மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா மற்றவங்கள அவங்களால என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. ஒரு சிலருக்கு மன்னிக்க முடியும், ஆனா அவன்டெல்லாம் போய் மன்னிப்பு என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது. இதுல எந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. என்னால் மன்னிப்பு கேட்கவும் முடியும், என்னால் மன்னிக்கவும் முடியும். அதுதான் கிறிஸ்தவம். முடியுமா? ஒன்று மன்னிப்பு கேட்பது, இரண்டாவது மன்னிப்பது. இதுல எது கஷ்டமானது சொல்லுங்க பாவம், சொல்லுங்க. எல்லாரும் இங்கே இருங்க, கூட்டத்திலேயே இருங்க, உங்க ஆவி இங்கே இருக்கட்டும். எது கஷ்டமானது, எது சுலபமானது சொல்லுங்க. ஒரு சிலருக்கு இது கஷ்டம், ஒரு சிலருக்கு அது கஷ்டம், அப்படிதானே? யார்ட்டுனாலும் போய் மன்னிப்பு கேட்டலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனா எப்படி மறக்கிறது, இவன் இவ்வளவு பண்ணிட்டானே, அதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு மன்னிப்பா, அதெல்லாம் இவன்ட்டெல்லாம் போய் கேட்கறதா. ஒரு சிலர்கிட்ட போய் மன்னிப்பு நீங்க கேளுங்க, பிரதர் மன்னிச்சுக்கோங்க, ஏன்டா கேட்கிற, போய் ஆண்டவர்கிட்ட கேளு, அவரை மன்னிக்க சொல்லு அப்படிமா. பிரச்சனை உனக்கு அவனுக்கு தானே, அவனுக்கு ஆண்டவருக்குன்னா அவன் எங்க போய் சொல்லுவான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பான். பிரச்சனை யாருக்கு, ஒருவருக்கு ஒருவர் தான் பிரச்சனை. மனைவிட்ட போய் ஒரு பெண்ணிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்குது, ஆண் ஆதிக்கம் என்ன செய்ய மாட்டேங்க, இடம் கொடுக்க, அப்படி கிடையாது. ஆண் பெண்ணுலாம் இல்ல, நம்முடைய பட்சத்தில் தவறு இருக்குன்னு உன்னுடைய ஆவியானவர் உனக்கு உணர்த்திட்டா யாரா இருந்தாலும் என்ன செய்யலாம், உடனே மன்னிப்பு கேட்கலாம். உடனே மன்னிப்பு ரொம்ப அது தெய்வீகமான ஒரு குணசீலம். ஆண்டோடைய குணாதிசயங்கள்ல ஒன்று என்னது, மன்னிப்பு. சரி, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடலாம். இன்னும் அதனுடைய பூரணத்தை சொல்றேன், மன்னிப்பு கேட்காமலே அவன் என்ன செய்யணும், மன்னிக்கணும். அதுதான் கிறிஸ்தவத்தின் பூரணம். அவன் உன்ட மன்னிப்பு கேட்காட்ட கூட நீ அவன் என்ன செய்யணும், மன்னிக்கணும். அவன் ஒரு வருஷம் கழிச்சு பிரதர் நான் அன்னைக்கு பேசின தப்பு, ஐயோ நான் அப்பமே அதை நினைஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், அது அப்பமே நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லணும். நீ அதையே தூக்கி வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது. மன்னிக்காத சுபாவம் ஒரு புளிச்ச மாவு, இதை நீ வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, தூக்கிட்டு அலையக்கூடாது. அது ஒரு குப்பை, அந்த குப்பையை என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, கூட்டி 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 வச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு வாரத்துக்குள்ளதான் அந்த காத்திரப்படத்துல தீ வச்சு நெஞ்சிடணும், அக்னியில பரிசுத்தாவின் அக்னியில சுட்டரிச்சிடணும். உங்களுக்கு எது கஷ்டம் சொல்லுங்க, மன்னிக்கிறது கஷ்டமா, மன்னிப்பு கேட்கறது கஷ்டமா? அந்த சப்ஜெக்டே கஷ்டங்க. மேத்ஸே எனக்கு ஒத்து வராது, பிசிக்ஸே ஒத்தே வராது. மற்ற எதுனாலும் வரும், தமிழ் தான் இப்ப தறிக்கணம் அடிக்குது எல்லாருக்கும். ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போனதுனால எது வராது, இங்கிலீஷும் ஒழுங்கா படிக்கல, தமிழ். இப்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிக்க வைக்கணும்னு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம தான் பேச முடியல, அதுங்களாவது என்னத்தையாவது பேசிட்டு வாழ்க்கையில முன்னேறிட்டு. இது போய் அங்க சேர்த்து விட்டா அங்க ஸ்கூல்ல எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழ்ல தான் சொல்லி கொடுக்குறான். அது என்னத்தை இங்கிலீஷ் பேசுற போது கடைசியில் இங்கிலீஷும் தெரியாம தமிழும் தெரியாம இதுலயும் 30 மார்க் அதுலயும் 30 மார்க் தான் நிக்குது. அப்படித்தானே, உண்மைதானே? சரி, உங்களுக்கு எது கஷ்டம்? ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்கறது கஷ்டமே கிடையாது, எத்தனை தரனாலும் போய் கேட்பாங்க. அவங்க என்ன ஏசினாலும் ராபோஜனத்துக்கு முன்னால போய் மன்னிப்பு கேட்டு பேசாம போயிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவான் பாரு, என் பாய் மன்னிப்பு கேட்டு பேசாம போயிட்டே இருப்பான். அப்படியா? நான் ரொம்ப ரஃபா இந்த விஷயத்துல பண்ணிருக்கேன். மன்னிப்பு கேட்காம உள்ள நினைச்ச கூடாது, உட்காரவே கூடாது. மன்னிப்பு கேட்பீங்களா? ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி சுத்திரி படத்துல ஒருத்தர் அறிக்கை செஞ்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்னு அறிக்கை செஞ்சார். நான் சொன்னேன், உங்க அண்ணன் நீ பேசல, நீ இங்க என்ன அறிக்கை செய்யற, உட்காரு அப்படின்னு. இப்ப தானே கும்பல்ல யாரு சொல்றா என்ன சொல்றான்னு தெரியாம மொத்தமா எல்லாரும் அறிக்கை எடுவோம் அப்படின்னு மொத்தமா எழுப்பிட்டு அலையிலேயே போட்டு உட்காந்துக்கிறோம். அப்ப அப்படி இல்ல, ஒன்னொன்னா சொல்லணும்ல. அவன் எழுதி சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை செஞ்சேன் இது செஞ்சான். நான் சொன்னேன், உங்க அண்ணன் முதல்ல ஒப்புரவாகல, உட்காரு கீழன்னு. இவன் எந்திரிச்சு வெளியே போயிட்டான்.
ஐயோ ஓடியில போயிட்டான், எனக்கு மனசு வருத்தமா போச்சு. போயிட்டானே எந்திரிச்சு நம்ம ஒரு ஆத்மாவை எடற பண்ணிட்டோமோ, கூட்டம் முடிஞ்சு அவனை கூட்டு சத்தம் போட்டுருக்கலாமோ, சாட்சி கூட்டம் அறிக்கையிலே உட்காருட்டோமே, துக்கப்பட்டானே, போயிட்டானே இயேசுவே, என்ன நடக்க போதோன்னு யோசிச்சேன். திருப்பி கொஞ்ச நேரம் ஆவியில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தா திரும்பி வந்துட்டான். என்னடா இவன் எங்க போனா? இப்போ எனக்கு ஒரே குழப்பம். சரி கூட்டம் முடிஞ்சு பேசிக்கலான்னு கூட்டம் முடிஞ்சு நான் சொன்ன உடனே எந்திரிச்சு வெளியே போனேன்னு கேட்டேன். நீங்க தான் சொல்லிட்டீங்க ஒப்புரவாயிட்டு வரணும்னு. எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ஒப்புரவாயிட்டு வந்தேன். எப்படி? உடனே கீழ்ப்படிதல். உடனே அவன் அதை துக்கமா எடுத்து பாஸ்டர் பிரதர் என்னைய சத்தம் போட்டாருன்னு அவன் எடுக்காம, லௌகிக துக்கமா எடுக்காம அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்? தேவனுக்கு ஏற்ற துக்கமா. உடனே வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் 8:45 வீட்டுல படுத்து கிடக்கான். கதவை தட்டி என்ன நான் பேசினதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருனான்னு சொல்லிட்டு அங்க இருந்தீங்க வந்துட்டான். இவெல்லாம் விசுவாசி. கரெக்ட் தானே? உடனே நமக்கு அப்படி மன்னிப்பு வைக்க முடியுமா? நான் நேற்று கேட்டேன், 6 கூட்டம் முடிந்தும் கேட்டவர்கள் எத்தனை பேர்? சரி, இப்ப 9வது கூட்டம் முடிந்து எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க? இல்லையே. மன்னிப்பு கேட்டிருக்கணும், அப்புறம் வாயிடணும். இதுல பிரச்சனை என்னன்னா, பைபிள் என்ன சொல்லுது? நீ பலிபீடத்தண்டையில் உன் காணிக்கையை செலுத்த வந்து அவன் பேரில் உனக்கு துக்கம் இல்ல, உன் பேரில் அவனுக்கு மன வருத்தம் உண்டு என்று நீ கண்டாயானால் நீ காணிக்கை இங்க வச்சுட்டு போய் நெஞ்சிட்டு வா, ஒப்புரவாயிட்டு வாங்க. எந்த விசுவாசி இப்படி செய்யறான் சொல்லுங்க? அதனாலதான் ஒரு விசுவாசி கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாம கிடக்கு. காணிக்கை அங்கீகரிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, இவன் ஊரெல்லாம் சண்டை போட்டு, வீட்டுல அடிச்சு போட்டுட்டு, மனைவிட்ட சண்டை போட்டுட்டு, பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டு, பெற்றோர்கிட்ட சண்டை போட்டுட்டு, எல்லாத்தையும் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு, பாஸ்டர் காணிக்க வாங்க மாட்டாருன்னா நேர சின்ன பாஸ்டர் காணிக்க கொடுக்கறது, சின்ன பாஸ்டர் வாங்க மாட்டாருன்னா பெரிய கட்ட போய் கொடுக்கறது, ஒண்ணும் இல்லைன்னா சின்ன சிஸ்டர்ஸ்ட அப்படி காணிக்க வாரி வழங்குற மாதிரி. இந்த காணிக்கை எங்கேயாவது போய் சேர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு, இல்ல உண்டில் பெட்டியில் தூக்கி போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது அங்கீகரிக்கப்படாது. உன் பேரில் இன்னொருத்தனுக்கு குறை உண்டு என்று கண்டால் நீ அவனிடத்துல போய் என்ன செய்ய? முன்பு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நம்ம அப்படி செய்யறோமா? என்ன வாக்குவாதம் பண்றோம், என்ன சண்டை போடுறோம், காணிக்கை மட்டும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் நமக்குள்ள அநேகருக்குள்ள நடக்கும். மன்னிப்பு கேளுங்க. சரி, பேதுரு சொல்றாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவன் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் அவனை எத்தனை விசை மன்னிப்பது அப்படிங்கிறார். பாசிங்க. மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுருவுக்கு சகோதரன் யாரு? பேதுருவுக்கு சகோதரன் யாரு? அந்திரேயா. அவனும் ஊழியக்காரனா, இவனும் ஊழியக்காரனா. இப்ப இவன் வந்து தப்பு செஞ்சா நான் எத்தனை தரம் மன்னிக்கிறேன்னு கேக்குறான். ஏசு என்ன சொன்னாரு? 7,490 தரம். அவன் மன்னிப்பு கேட்கிறானோ இல்லையோ, மன்னிக்கிறேன் 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 மன்னித்தேன் ஆண்டவரே, அந்திரேயா அவன் மன்னிச்சுட்டான் ஆண்டவரே, அவனை இனிமே நான் கசந்து கொள்ளவே மாட்டேன். 490 தரம் நீ சொல்லி இந்த ஆவியை உன்னை விட்டு என்ன செய்யணும்? துரத்தணும். மன்னிப்பீங்களா? மன்னிக்க முடியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:3-4. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவனுக்கு மன்னிப்பாயாக. எப்படி? அவன் எத்தனை தரம் வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன செய்யணும்? ஆமா, வந்துட்டான் மன்னிப்பு கேட்க, உனக்கு எங்கடா புத்தியே திருந்தலையே, அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவன் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டா நீ என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சது. 2வது, நீ உன்னை தாழ்த்தி போய் நீ உன் பிரச்சனையை சொல்லி மன்னிப்பு கேட்டு வா. அவன் மன்னிக்கிறானோ இல்லையோ செஞ்சிடலாமா? இன்னும் 5 மணி நேரம் இருக்கு, 6 மணி நேரம் இருக்கு ராபோஜனத்துக்கு. அதுக்குள்ள நீங்க யார்கிட்ட போன் போட்டு பேசணுமோ
எல்லாத்தையும் நினைஞ்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா இந்த கடைசி நேரத்தில் இழுத்துட்டு கிடக்கும்போது சித்தப்பாவை கூட்டுவா, நான் மன்னிப்பு கேட்டுறேன், நான் இனிமே பழைக்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போறேன். அப்படியா? இப்ப ஒரு விசுவாசி அந்த போன் பண்ணாரு, இப்ப இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னால, ஒரே அழுகை, யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில பார்த்தா ஒரு விசுவாசி, ஒரு காலத்துல அந்த ஊரையும் சபையும் கலக்கினவன், கடைசியில மன்னிப்பு. வந்தவன் போனவன் அவ்வளவுத்தையும் மன்னிப்பு. எங்க வியாதி சோமானும் எதுக்கு? எப்பவுமே மன்னிப்புகள் வியாதி வராது. நீ செஞ்ச பாவத்தின் நிமித்தம், மன்னிக்காத நிமித்தம் உனக்கு வியாதி வர்றதுக்கு முன்னாலே என்ன செய்ய? மன்னிப்புகளே ஒப்புரவாகாமல் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யோசேப்ப குழியில தூக்கி போட்டாச்சு, அவனை வித்துட்டாங்க, அவன் அங்க போயிட்டான், சிங்காசனத்துக்கு போய் உட்கார்ந்தாச்சு. இப்போ தன்னை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தினா இந்த பிரதர்ஸ் யாராவது ஒருத்தனாவது மன்னிப்பு கேட்டானா? ஆதாம் மன்னிப்பு கேட்டானா? ஏவாள் மன்னிப்பு கேட்டாளா? கேயாசி மன்னிப்பு கேட்டானா? மிரியாம் மன்னிப்பு கேட்டாளா? யூதாஸ் மன்னிப்பு கேட்டானா? கேட்க மாட்டானே. ஏன்னா இவங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனது காரணம் மன்னிப்பு கேட்காதனாலதான். நீ மன்னிப்பு கேட்டீனா நியாய தீர்ப்புக்கு என்ன செய்ய மாட்ட? போக மாட்டாய். இந்த சகோதரர்கள்லாம் யாக்கோபு செத்த பிறகு ஆள் அனுப்பி மன்னிப்பு கேட்டாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16, 17 பாத்தீங்கன்னா, இவனுங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டு நின்று தைரியமா மன்னிப்பு கேட்க விருப்பம் சக்தி இல்ல. யார் அனுப்புறான்? ஆள் அனுப்பி, உங்களுடைய சகோதரர் செய்த துரோகத்தை நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அவங்க செய்த பாதகத்துக்கு ஏற்ற தண்டனையை நீங்க என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடக்கூடாது, பழி வாங்கிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் அது எப்படி அக்கா சொல்லிட்டு போனாரு? பொய் சொல்றாங்க. அவங்க அப்பா போகும்போது இப்படி சொல்லிட்டு செத்து போயிட்டாராம். ஏன்? அவர் நல்லதானே இருந்தாரு இத்தனை வருஷமா. அப்ப யோசிப்பிட்ட சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, தம்பி அவங்க செஞ்சதெல்லாம் நீ நினைச்சுக்காதப்பா, ஏதோ புத்தி இல்லாம அந்த காலத்துல செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பார்ல. யாக்கோபு பயங்கரமான ஆள், அவன் எப்படி சொல்லாம இருப்பான்? அவன் கரெக்ட் நேரத்துல கரெக்டா பேசுவான். ஆனா இவங்க இப்ப சொல்றாங்க, உங்க அப்பா மரணம் அடையதுக்கு முன்னாலே என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? மன்னிக்க சொல்லிட்டு போனார். அப்ப இன்னும் உனக்கு உண்மையான மனஸ்தாபம் இல்ல. ஒரு சில சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க. செஞ்சதெல்லாம் என்னது? செய்து இருந்தால நீ செஞ்சுதான் அவன் தான் செத்து போயிட்டானே. அவனை விசுவாசத்தை விட்டே குழப்பி விட்டுட்ட. அவன் கிருபையே போயிடுச்சு. அவன் சோர்ந்து போயிட்டான், ஊழியமே செய்ய முடியாம ஒதுங்கி போயிட்டான். நீ இப்ப போய் அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் செஞ்சது உங்களுக்கு துக்கமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. துக்கமா இருந்தால் அல்ல, நான் உன்னை துக்கப்படுத்திட்டேன், என்ன செய்ய? மன்னி. நான் கத்திய வச்சு குத்திட்டேன், உனக்கு வலிச்சதுன்னா மன்னிச்சுக்கோ. அப்படியா? நீ குத்தி அவன் 10 தையல் போட்டு உட்கார்ந்துருக்கான். நீ போய் நான் குத்திட்டேன், உனக்கு வலிச்சதுன்னா மன்னிக்க. வலிக்கலையா? அவன் எருவு மாட்டு கூட வலிக்கும். அவனுக்கு இருதயம் இருக்கு, அவனுக்கும் வேதனை இருக்கு இல்லையா? நீ பண்ணதுல அவன் நொறுங்கி ஒண்ணு இல்லாம போயிட்டானே, அப்படித்தானே? அப்ப அவனை நீ மன்னிப்பு கேட்கணும். அந்த உன்னுடைய மன்னிப்பு அவனுடைய காயத்தை என்ன செய்யணும்? ஆற்றல். மன்னிப்பு கேள். உன் குடும்பத்துக்காக கூட நீ மன்னிப்பு கேட்கலாம். உன் குடும்பத்துக்காக நீ மன்னிப்பு கேட்கலாம். உன் பிள்ளைகளுக்காக நீ மன்னிப்பு கேட்கலாம். நாங்க அப்படி கேட்கிறோம். 2 விசுவாசி சண்டை போட்டுட்டே இருப்பான், வாக்குவாதம் வச்சு 2 பேரையும் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. கடைசியில் நாங்க சொல்லுவோம், சரி அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படின்னா தான் அந்த பிரச்சனை நிச்சயம். சரி, பாஸ்டரா மன்னிப்பு கேட்கணும். அவன் தானே எப்ப அவன் கேட்கல, புத்தி இல்லாம செஞ்சுட்டான், சரி தெரியாம செஞ்சுட்டான் உங்க அண்ணன், நான் அவன் சார்பில் உனக்கு அவன்கிட்ட என்ன செய்யறேன்? மன்னிப்பு கேட்கிறேன்னு அப்படியே ஆஃப் ஆயிடும். அபிகாயில் போய் தன் புருஷன் நிமித்தம் அவதான் மன்னிப்பு கேட்டா. இல்லைன்னா தாவீது அன்னைக்கு அவ்வளவு வரையும் கொண்டிருப்பான். வாசிங்க 1 சாமுவேல் 25-28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமி. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உண்மையிலே காணப்படாது. இவ போய் அங்க மன்னிப்பு கேட்டா.
எங்க 24. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை. அவ ஓடி போய் இந்த பாதகம் யார் மேல் சுமரட்டும்? நாபால் மேல சுமர வேண்டாம். யார் மேல சுமரட்டும்? என் மேல சுமரட்டும். அவ சொல்றா இது நாபால் தான் குற்றம் செஞ்சது. அவ என்ன சொல்றா? உமது அடியாளின் பாதகத்தை, அதாவது புருஷன் செஞ்ச தப்ப யார் தப்பா ஏத்துக்கிறா? தன்னுடைய தவறா ஏத்துக்கிட்டு, ஒரே சரீரம் இல்லையா, ஒரே மாம்சம். அவ சொல்றா உம்முடைய அடியாளின் பாதகத்தை நீர் என்ன செய்யும்? மன்னியும். அப்ப தான் புருஷன் செஞ்சது, தான் பிள்ளைகள் செஞ்சது, யார் செஞ்சதான் ஏத்துக்கிறா? ஏன்னா அந்த நியாயத்திற்கு வரும் பொழுது யாருக்கும் சேர்ந்தா வரும், இவளுக்கும் சேர்ந்தா வரும். அதனாலதான் ஓடி போய் சொல்றா உன்னுடைய அடியாளுடைய பாதகத்தை மன்னியும். கேப்பீங்களா? அப்படி என்னாகமம் 14:20. அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படி மன்னித்தீர். மோசே போய் ஜனத்துக்காக மன்னிப்பு கேட்டான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ கேட்டதுக்காக என்ன செய்ற? மன்னிக்கிறேன். இப்ப சில இடங்கள்ல பிள்ளைங்க சண்டையை போட்டு பிரச்சனையை பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் போய் என்ன செய்வாங்க? நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிமா. அதே போல மோசே முழு ஜனத்துக்காக சொன்னான், ஆண்டவரே இந்த ஜனம் தப்பு செஞ்சிருச்சு, நீங்க நெஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் வார்த்தையின்படி அவங்க எல்லாரையும் என்ன செய்ற? மன்னிக்கிறேன். கேளு, உன் குடும்பத்துக்காக கேளு, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ மன்னிப்பு கேளு. அந்த மன்னிப்பு கிடைக்கும் பொழுது நோய் சுகமாகிவிடும். 103 சங்கீதம் 3 வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமம் மன்னிக்கப்படும் பொழுது நோய் என்ன செஞ்சிடும்? குணமாயிடும். அதனாலதான் நான் சொன்னேன், சுத்திரிப்பு கூட்டத்தோடு இந்த வியாதி, சாபம், போராட்டம், பிசாசு எல்லாம் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆயிடணும், முடிச்சிடணும், ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. மன்னித்தால் அது மகிமை. நீதிமொழிகள் 19:11. மனுஷனுக்கு விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. நீ மன்னிக்கணும். நீ ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும். எத்தனை பேர் அப்படி மன்னிக்கிறாங்க தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. என்னால மன்னிக்க முடியாத குற்றங்கள் எல்லாம் விசுவாசிகள் மன்னிக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களால செய்ய முடியாத காரியங்கள்லாம் ஒரு சிலர் நினைச்சாங்க செய்யறாங்க. கொலை செய்தவனே நெஞ்சிடறாங்க, மன்னிச்சிடறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு தெய்வீக தன்மை இருக்குன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கொலைகாரனை மன்னிச்சிடறாங்க, கொலைகாரனுடைய பிள்ளைகளை மன்னிச்சிடறாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கணும், நாம மன்னிக்காட்டா மன்னிப்பு கிடையாது. மத்தேயு 6:14 மன்னித்தால் மன்னிப்பார், நீ மன்னியாவிட்டால் உனக்கு மன்னிப்பு இல்லை. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீ மன்னிச்சிட்டேனா உனக்கு என்ன செய்வாரு? மன்னிப்பார். 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஒருவேளை இந்த சுத்திரி கூட்டத்தில் நீங்க மன்னிப்பு கேட்டலாம், திருப்பி போய் நீ மன்னிக்காட்ட கூட இந்த அக்கௌண்ட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி என்ன செய்யும்? இந்த பாவமோ சேரும். கரெக்டா நான் சொல்றது? இந்த சுத்திரி கூட்டத்தில் எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிட்டீங்க, மன்னிப்பு கேட்டாச்சு, மன்னிச்சாச்சு. அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தனை நீங்க மன்னிக்க முடியல அப்படின்னா, நீ மன்னிச்சு உனக்கு மன்னிச்சதெல்லாம் திருப்பி என்ன செய்யப்படும்? மன்னிக்காத குற்றத்துல சேர்க்கப்படும். புரியுதா? உங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, ராபோஜனம் எல்லாம் எடுத்துருவீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு விரோதமா செஞ்சவன நீங்க மன்னிக்க மாட்டீங்க. அப்படி நீ மன்னிக்கலன்னா உனக்கு இது என்ன செய்யும்? இதுவும் கணக்குல சேரும். அப்படித்தானே இருக்கு பைபிள்ல இருக்கா? ஒருத்தன் கடன் வாங்கினான், அவனுக்கு செலுத்த நிர்வாகம் இல்லாத போது அவன் பிடிச்சி இவனை தண்டனை கொடுப்பேன்னா, அப்ப அவன் என்ன சொன்னான்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க,
உடனே அவன் நினைஞ்சிட்டான், சரி போ மன்னிச்சிடுறான். மன்னிச்சிட்ட பிறகு இவன் போய்கிட்டு இருக்கும்போது இவன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் வந்தான், அவனை கழுத்து பிடிச்சி விழுந்தான், நெரிச்சான். அப்ப அதை ஒருத்தன் போய் சொன்னா, நீங்க இவனை மன்னிச்சிட்டீங்க, ஆனா அவன் போய் அங்க என்ன செய்யல, மன்னிக்கலன்னு. உடனே அவன் இவனை கூப்பிட்டு தூக்கி உள்ள வச்சுட்டான். அப்ப மன்னித்த குற்றம் திருப்பி மன்னிக்கப்படாத குற்றமாக என்ன செய்யப்படுகிறது, எண்ணப்படுகிறது. கடைசியாக மன்னித்தல் சொன்னா சும்மா வாயில மன்னிப்பு கேட்க கூடாது, வாயில மன்னிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு சிலர் மன்னிச்சிருவாங்க. அவன் மன்னிப்பு கேட்டான் தெரியுமா அவனுக்கு, அவன் ஓடி வந்தான், நேத்து மன்னிப்பு கேட்டு போனான். சொல்றீங்களா? அப்ப நீ என்னதுக்கு மன்னிச்சிருக்க? பெயருக்கு. அப்படி அப்படி புத்தி உங்களுக்கு இருக்கா? அந்த பழக்கம் இருக்கா? மன்னிச்சுட்டா நீ எப்படி மன்னிக்கணும்? 2 கொரிந்தியர் 2:10 கிறிஸ்துவின் சன்னிதானத்துல மன்னி. சும்மா மன்னிச்சிடாத. சும்மா பேருக்கு மன்னிப்பு கேட்டேன் மன்னிச்சிட்டேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இங்க ஆளு உட்கார்ந்துருப்பாரு, இவங்க அங்க போய் நின்றுக்கிட்டு மன்னிச்சிட அப்படிமாங்க. ஒரு சிலர் பாத்திரம் விளக்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்பாங்க. இங்க ஆளு அவன் ரூம்ல இருக்கான், அங்க போய் மன்னிப்பு கேளு. எங்கேயோ இருந்துட்டு மன்னிப்பு கேட்க கூடாது, திரும்பிக்கிட்டு மன்னிப்பு கேட்க கூடாது, இப்படி பார்த்துட்டு மன்னிப்பு கேட்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நேர போய் விளக்கமா சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, நான் உங்க மேல கசப்பு இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, நீங்க பேசின வார்த்தை என்னைய காயப்படுத்திருச்சு, மன்னிச்சிருங்க, நானும் உங்களை ரொம்ப நினைச்சிட்டேன், நடத்திட்டேன், நானும் மன்னிப்பு கேட்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், அப்படி சொல்லணும். மன்னிக்க முடியுமா? அப்படி வாசிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்தல். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆதாம் ஏவாள், இரண்டாவது மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகாவது நீங்க போய் இன்னைக்கு இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கு, யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ, யார்ட்டெல்லாம் ஒப்புரவாகிக் கொள்ளணுமோ, யார்ட்டெல்லாம் நீங்கள் ஐக்கியமாகிக் கொள்ளணுமோ ஐக்கியமாகிக் கொள்ளுங்கள். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். நீ மன்னித்தால் உனக்கு மன்னிப்பு, நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு வியாதி சுகமாகும். கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்து விடுங்கள். 2 தீர்மானம் எடுங்க. கர்த்தாவே நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், 7 தரம் மன்னிக்கிறேன், கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடலாம். நான் நினைக்கிறேன் சுத்திரி கூட்டத்தில் கடைசி கூட்டம் இதான் இருக்கும். சாயங்காலம் ஒரு குட்டி பிரசங்கமா இருக்கலாம், இல்லாவிட்டா கொஞ்ச நேரம் சுத்திரிப்பா இருக்கலாம், அடுத்து கர்த்தருடைய பந்தியா இருக்கும். அதனால இந்த நேரம் தான் நல்ல நேரம். யார்ட்டையாவது உங்களுக்கு கசப்பு, துக்கம், வைராக்கியம், அநியாயமா உங்களை ஏதாவது செஞ்சிருந்தா, பேசியிருந்தா, நடத்தியிருந்தா, யார் மேல ஏதாவது துக்கம், வருத்தம், கசப்பு, வைராக்கியங்கள் இருந்தால், குரோதங்கள், பகைகள் மறைந்திருந்தால், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார். அப்படியானால் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு யார் மேல வருத்தம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை பலிபீடத்துல வையுங்கள். 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடலாம். ஒரு கொஞ்ச நேரம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ராபோஜனம் எடுக்கும்போது நீ சுத்த மனசாட்சியோடு எடுக்கணும். எனக்கு யார் மேலும் வருத்தம் இல்லை, என்னால யாருக்கும் வருத்தம் இல்லை, எனக்கும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை, நானும் இனி யாருக்கும் இடரலா இருக்க மாட்டேன், யார் நிமித்தமும் நான் இடறி போக மாட்டேன், நான் தேவனை மறுதலிக்க மாட்டேன், என் மூலம் யாரையும் மறுதலிக்க வைக்க மாட்டேன், நானும் பின்மாறி போக மாட்டேன், என் நிமித்தம் மற்றவர்களையும் பின்மாற அனுமதிக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உன் குடும்பத்துக்காக நீ கூட மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தாவே,
என் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் மனஸ்தாபப்படுகிறேன். என் குடும்பத்துக்காக மனஸ்தாபப்படுகிறேன். உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord. ஆவியானவர் ஒன்றை சொல்லியிருப்பாரே, ஆவியானவர் ஒன்றை சொல்லியிருக்கிறாமே, நீ இந்த விஷயத்தில் தவறு, இந்த விஷயத்தில் நீ பேசினது தவறு, நீ இந்த நபரோடு ஒப்புரவாகு, இந்த நபரோடு போய் உன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு வருந்தி கேட்டுக்கொள். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நேரத்தை வீணாக்காதீங்க, தலையை கிளப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் மன்னிப்புகள் உண்டு, இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மன்னிக்கிறதற்கு அவர் தயபெருத்த தேவன் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தாவே நான் மன்னிக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. மன்னித்தால் சுகம் கிடைக்கும், மன்னித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், மன்னித்தால் உனக்கு செழிப்பு உண்டாகும். மன்னிக்காத குற்றம் ஒரு பெரிய தடைக்கல், அது ஒரு பிசாசின் ஆயுதம். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Reme karavani alatira bana karavanati karavanadira. Tiana mana shavala tira bani alatira baladira baladira. Ezaba. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே இருதயம் குத்தப்பட்டால் நீங்கள் எழும்பி நின்று அறிக்கையிடலாம். இது ஒரு நல்ல நேரம். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற எல்லாரும் அறிக்கையிட்டவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமை போல நான் கட்டளையை மீறினேன், பிரிந்து நின்று செயல்பட்டேன், காரியங்களை விசாரிக்கவில்லை, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யவில்லை, தேவ மகிமையை இழந்தேன், கிருபையை இழந்தேன், தரிசனத்தை இழந்தேன், அபிஷேகத்தை இழந்தேன், வாக்குத்தத்தத்தை இழந்தேன், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் இழந்தேன். அறிக்கையோடு சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுங்கள். கர்த்தாவே நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Ribala bari ala balat. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. Amen. தேவனுடைய வல்லமைக்கு நாம் இடம் கொடுப்போம். Hallelujah. தேவனுடைய கிருபைக்கு நாம் இடம் கொடுப்போம். அவருடைய ஆளுகைக்கு நாம் இடம் கொடுப்போம். அவர் நமக்குள்ளும் நம்முடைய சபைக்குள்ளும் ராஜரீகம் பண்ணட்டும். ஆமென். ஹalleluya. தேவனுடைய பலத்தினால் நம்மை இடைகட்டட்டும். அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். ஆமென். ஹalleluya. ikana bani ala thikara bala dirabala. Revela mahaniya se beka bana bala de raba. Hikara bala shaba hamin. Bele bekara bakatida bania. Amen. Hallelujah. Hallelujah. Amen, amen, amen. ஆமா. கொஞ்ச நேரம் தான், ஒரு 2-3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம். ஆவியானவருடைய அசைவாடுதலை பொறுத்து, உங்களுடைய தாகத்தை பொறுத்து தான் கர்த்தர் கிரியை செய்வார்.
நீ எந்த அளவு கிருபையை வாஞ்சிக்கிறாயோ அந்த அளவு உனக்கு கிருபை கொடுக்கப்படும். உன் பாத்திரத்தின் அளவு எத்தன்மையோ அதைத்தான் கர்த்தர் நிரப்ப முடியும். உன்னுடைய பாத்திரம் பெரிதாகி கர்த்தருடைய கிருபை அதிகமா நீ வாஞ்சித்தால் கர்த்தர் அதை நிரப்ப வல்லவர். இது கிருபைக்கான நேரம், இது விடுதலைக்கான நேரம், இது ஜெயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம்.